வணக்கம். இன்றைய முன் செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேட்டில் தொடர்புடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜாவிடம் சிபிஐ விசாரணை நடத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் இருப்பதால் இந்த விசாரணை அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் ரூபாய் 1.76 லட்சம் கோடி அளவிற்கு நாட்டிற்கு இழப்பு ஏற்பட காரணமாக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜாவிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தியுள்ளனர். குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவு 160 கீழ் ராஜாவுக்கு சிபிஐ அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியதன் அடிப்படையில் ராஜாவிடம் இன்று விசாரணை நடத்தப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் குழு ராஜாவிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவர்களிடமிருந்து பதிலை பெற்று பதிவு செய்துள்ளனர். இதில் பல முக்கிய தகவல்கள் கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளம் பாதித்த இருத பயிர்களுக்கும் கூடுதல் இழப்பீடு வழங்க முதல்வர் கருணாநிதி உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அண்மையில் பெய்த மழையாலும் பெருக்கெடுத்த வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட இருத பயிர்களுக்கும் கூடுதல் இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் கருணாநிதி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் அண்மையில் பெய்த பெரும் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு ஹெக்டருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இழப்பீடு தொகை 8,000 ரூபாயை 10,000 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த பிற பாசன பயிர்களுக்கும் மானாவாரி பயிர்களுக்கும் நிவாரண தொகையை மேலும் அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் என விவசாயிகளிடம் இருந்து வந்துள்ள கோரிக்கைகளை தமிழக அரசு பரிசீலனை செய்தது. இதன்படி நெற்பயிர்களுக்கு உயர்த்தி வழங்கப்பட்டது போன்று மற்ற பாசன பயிர்களுக்கும் ஹெக்டருக்கு 4,000 ரூபாய் என்றதை அறிந்து 7,500 ரூபாய் ஆகவும், மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 2,000 ரூபாய் என்பதை 7,500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் கருணாநிதி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 1 லட்சம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சருக்கு போக்குவரத்து கழக ஊழியர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு அறிவித்துள்ள ஊதிய உயர்வின்படி குறைந்தபட்ச மாத ஊதிய உயர்வு 2,000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 4,543 ரூபாய் வரை அதிக ஊதியம் கிடைக்கும். இந்த ஊதிய உயர்வு உள்ளிட்ட அறிவிப்புகளுக்கு ஒட்டுமொத்தமாக 826 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும். இந்த ஊதிய உயர்வு அறிவிப்பை வெளியிட காரணமாக இருந்த தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் நேருவிற்கு போக்குவரத்து கழக ஊழியர்கள் நேரில் சந்தித்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட பாடுபட வேண்டும் என அக்கட்சியினருக்கு ராகுல்காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல்காந்தி தமிழ்நாட்டில் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக சென்னை, விழுப்புரம், மதுரையில் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு திருச்சி வந்தடைந்தார். அவருக்கு திருச்சி மாவட்ட காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்திரா காந்தி கல்லூரியில் காங்கிரஸ் பெண் நிர்வாகிகளுடனான கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த பெண் நிர்வாகிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இளைஞர் காங்கிரசாரின் கலந்துரையாடலில் பங்கேற்று நிர்வாகிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்கள் மத்தியில் கட்சியை வலுப்படுத்துதல், இளைஞர் காங்கிரசுக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் ஆற்ற வேண்டிய பணிகள் பற்றியும் பேசினார். விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். மார்கழி பெருவிழாவை கலை விழாவாக மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறது. இது திருச்சிராப்பள்ளி மாவட்ட நலப்பணி நிதிக்குழு வளாகத்தில் 22/12/2010 முதல் 28/12/2010 வரை ஒவ்வொரு நாளும் மாலையிலே அருமையான இசை நிகழ்ச்சிகள், நாட்டிய நிகழ்ச்சிகள், நாடக நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி ஆகிய அனைத்தையும் திருச்சிராப்பள்ளி மக்களுக்கு இனிய விருந்தாக வழங்கி இருக்கிறது. அன்போடு அழைக்கிறோம். இதற்கு அனுமதி இலவசமே தவிர எந்த கட்டணமும் இல்லை.
மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ளனர். மன வளர்ச்சி குன்றிய மற்றும் உடல் நல குறைபாடு உடையவர்களுக்கான சிறப்பு ஒலிம்பிக் போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு கிரீஸ் நாட்டில் உள்ள ஏதென்ஸ் நகரில் நடைபெறவிருக்கும் சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்தியாவிலிருந்து சுமார் 250 விளையாட்டு வீரர்களும் பயிற்சியாளர்களும் செல்லவிருக்கின்றனர். இவர்களில் 9 பேர் தமிழகத்திலிருந்து பங்கேற்க செல்ல உள்ளனர். தமிழக வீரர்கள் 9 பேரில் 7 பேர் திருச்சியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வாலிபால், ஹேண்ட்பால் மற்றும் ஸ்கேட்டிங் போட்டிகளில் திருச்சி வீரர்கள் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். இது குறித்து ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் அமைப்பின் தமிழ்நாடு பிரிவின் மண்டல இயக்குநர் பால்தேவ சகாயம் வாலிபால், டென்பால் மற்றும் ஸ்கேட்டிங் போட்டிகளில் பங்கேற்க உள்ள திருச்சி வீரர்களுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சி அளிக்கும் முறைகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு வின்டர் கேம் சம்மர் கேம்ஸ் வந்து ஏதென்ஸ்ல நடக்க போகுது. 2011 ஜூன் மாசம் டீம் இங்க இருந்து போகுது. அதுக்கு பாத்தீங்கன்னா 9 பேர் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தேர்ந்தெடுக்காங்க. அந்த 9 பேர்ல 7 பசங்க பாத்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தேர்ந்தெடுக்காங்க. அதுல 3 ஆம்பளை பசங்களும் 4 பொம்பளை பிள்ளைங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னென்ன ஈவென்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோலர் ஸ்கேட்டிங், வாலிபால், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேண்ட்பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்ல இருந்து கலந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ஸ்டியூஷன்ல இருந்து இந்த 7 பசங்க செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த பசங்களுக்கு ஒரு 3வது கேம்ப் நடக்க போகுது. அதுக்கப்புறம் 4வது கேம்ப் பாத்தீங்கன்னா அப்படியே டெல்லியில நடந்து அங்கிருந்து அப்படியே டைரக்டா அவங்க இன்டர்நேஷனல் போக போறாங்க. இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா திருச்சி நிறைய ப்ரோக்ராம்ல பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரியான ஆப்டான ஆள் எங்களுக்கு கிடைக்காம இருந்தது. ஒரு நல்ல ஐடென்டிபிகேஷன் ஏன்னா அந்த பசங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் கூட அவ்வளவு வெளியில வராம இருந்தது. அப்போதான் எனக்கு சேவை கோவிந்தராஜ் சாரோட அறிமுகம் எனக்கு கிடைச்சு. அப்பதான் சொன்ன சார் இது மாதிரிலாம் இருக்கு, இல்ல நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே இந்த பசங்களுக்காக எல்லாம் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணவே முடியாத அளவுக்கு பின்னாடி நிறைய இந்த பசங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வரால் தான் சேவைக்கு வந்துறேன் சார். இப்போ அவருடைய அறிமுகம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜனவரி 1st வீக்ல நாங்க திருப்பி ஒரு நல்ல ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டு இந்த இடத்துல இந்த பசங்களுக்கு எப்படி இன்னும் நல்லா அந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட் பண்ணிட்டு எப்படி நல்லா ஹைலைட் பண்ணலாம் இந்த பசங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப இதுல இந்த புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 பேர் பலியாகியுள்ளனர். திருச்சி திருவானைக்கோவில் பகுதியைச் சேர்ந்த கார் டிரைவர் சிரஞ்சீவி அம்பாசிடர் காரில் தேவகோட்டைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பாம்பாட்டு பாலம் என்கின்ற இடத்தில் எதிரே வந்த டிப்பர் லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் கார் டிரைவர் சிரஞ்சீவியும் டிப்பர் லாரியில் பயணம் செய்த சேதராப்பட்டியைச் சேர்ந்த பெண் கூலி தொழிலாளி ஜெயபாரதி என்பவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். லாரியில் பயணித்த மேலும் 2 படுகாயம் அடைந்ததால் அவர்கள் மதுரை மருத்துவமனைக்கு அவர்கள் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து திருமயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசல் குடும்ப அட்டையுடன் யார் வந்தாலும் உள்தாள்கள் வழங்க வேண்டும் என தமிழக அரசு நியாய விலை அங்காடி ஊழியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். மார்கழி பெருவிழாவை கலை விழாவாக மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறது. இது திருச்சிராப்பள்ளி மாவட்ட நலப்பணி நிதிக்குழு வளாகத்தில் 22/12/2010 முதல் 28/12/2010 வரை ஒவ்வொரு நாளும் மாலையிலே அருமையான இசை நிகழ்ச்சிகள், நாட்டிய நிகழ்ச்சிகள், நாடக நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி ஆகிய அனைத்தையும் திருச்சிராப்பள்ளி மக்களுக்கு இனிய விருந்தாக வழங்கி இருக்கிறது. அன்போடு அழைக்கிறோம். இதற்கு அனுமதி இலவசமே தவிர எந்த கட்டணமும் இல்லை.
இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1903 ரூபாய். நேற்றைய விலையை விட கிராம் ஒன்றிற்கு ₹1 அதிகரித்துள்ளது. ஒரு பவுன் தங்கம் 15,224 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை ₹47.95. இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று உயர்வை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 90.78 புள்ளிகள் அதிகரித்து 20,073.66 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 31.60 புள்ளிகள் அதிகரித்து 6,011.60 புள்ளிகளாக முடிவடைந்தது. முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் நடத்தி வரும் மார்கழி முத்தமிழ் பெருவிழாவின் நேற்றைய நிகழ்ச்சியில் சென்னையை சேர்ந்த அனுராதா கிருஷ்ணமூர்த்தி குழுவினர் வழங்கிய இசை நிகழ்ச்சியை இப்பொழுது காணலாம். I'm
ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மத்திய மாநில அரசினாலே ஏற்பாடு செய்யப்பட்ட கலைக்கருவூலத்தின் சார்பாக இப்பொழுது அந்த பொன்னாடையும் பதக்கமும் அணிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 8:30 மணிக்கு. வணக்கம்.